ஹாய் வீவர்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் சந்திரா சிவனாண்டி என்னதான் பிளான் போட்டு சாமுண்டீஸ்வரி குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கி கார்த்திகை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நினச்சாலும் கார்த்திக் ரேவதிக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ கார்த்திக் ரேவதி மேலே எந்த அளவுக்கு லவ் வச்சுருக்காரு அப்படிங்கிறத வெளிப்படையாகவே காமிச்சிக்கிட்டு இருக்காரு. ரேவதியும் இதனால் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. கார்த்திக் கும்பாபிஷேகத்துக்காக ஒரு பொழுது இருக்காரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரேவதியும் ஒரு பொழுது இருக்கணும்னு முடிவு பண்ணி சாப்பிடாம இருக்காங்க. கார்த்திக் ரேவதி கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்கும்போது, நீங்கள் மட்டும் கும்பாபிஷேகத்துக்காக ஒரு வேளை மட்டும்தானே சாப்பிட்றீங்க, நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும், நான்லாம் ஒரு பொழுது இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இப்போ தானே உனக்கு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது, ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுறது, நான் விரதம் இருந்துக்கிறேன், நீ இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு கார்த்திக். அதெல்லாம் வேண்டாம், எது வந்தாலும் கடவுள் என்ன பார்த்துக்கும், புருஷன் எவ்வளியோ அவ்வளியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரேவதி. அது மட்டும் இல்லாமல் புருஷா நீ என்ன பண்ணுறியோ அதை நானும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் ரேவதி சாப்பிடாம படுத்ததுனால அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்துடுது. உடனே கார்த்திக் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ரேவதிக்கு ஊட்டி விடுறாங்க. இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னலாம் சொல்கிறாங்க. ரேவதிக்கு டேப்லெட் கொடுத்து படுக்க வச்சு பெட்ஷீட்லாம் போற்றி விடுறாரு கார்த்திக். ஸோ இந்த சீக்வன்ஸை பார்க்கும்போது ஒரு தடவை நம்ம தீபாவும் குளிரில் நடுங்கிட்டு படுத்துட்டு இருக்கும்போது கார்த்திக் தீபாவுக்கு போர்வை போற்றி விட்டுருக்காரு. தீபாவுக்கும் இதே போல் சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுருக்காரு. ஸோ இந்த விஷயமும் ஞாபகம் வருது. ஸோ ரேவதி கார்த்திக் ரெண்டு பேரும் பிரியக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. வெயிட் பண்ணி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.